everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary with your friend Nimi. நான் வீடியோ போட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் மெசேஜஸ் கூட இப்போதான் லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் தான் ரிப்ளை பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய மெசேஜஸ் இருக்குது. ஸோ கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹாவ் சம் பேஷன்ஸ். கண்டிப்பாக ஐ வில் கெட் பேக் டு யூ. சரியா? ஐம் ஆல் ரைட், ஐம் வெரி வெல் நவ். ஸோ இப்போதுலேருந்து ஐ ட்ரை டு போஸ்ட் வீடியோஸ் முன்ன மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ், லவ் அண்ட் சப்போர்ட். எல்லா இடமும் சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு. யூஸ்வலி சம்மர் வந்து லேட் மார்ச். எல்லா இடங்கள்லையும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. சென்னையில் உள்ளவங்க இப்போவே வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரோஸ் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள், எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து லாஸ்ட் இயர் உள்ள வீடியோஸ் போய் பார்த்துட்டு அட்லீஸ்ட் இதுவே எங்களுக்கு இப்போதைக்கு போதும், நீங்கள் வீடியோ போடுறது வரைக்கும் இது பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்பட்டுக்கிட்டவங்களும் கொஞ்சம் இருக்காங்க. தேங்க்யூ எனிவேஸ். புதுசு எதுவும் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேம் ஓல்ட் ஸ்டாஃப், பட் இட்ஸ் மோர் லைக் ரிஃப்ரெஷிங், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து ரோஸ் கேர் இந்த மாதங்களில் சம்மர் மந்த்ஸ் தொடங்கியாச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு 5 குறிப்புகள் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி 5 திங்ஸ். வேறு நிறைய விஷயங்கள் இன்னும் டீட்டெயில்ஸாக சொல்ல வேண்டியிருக்கு. அதை நான் மறுபடியும் வேறு வீடியோக்களில் நான் போடுறேன். ஓகே, ஸோ அது என்ன 5 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். அண்ட் வில் ஆல்சோ see the detailed வீடியோ. இந்த 5 குறிப்புகளை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் குறிப்பு பார்த்தோன்னா புதுசாக ரோஸ் பிளான்ட் வாங்குறத பற்றினது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த சம்மர் மந்த்ஸில் புதுசாக ரோஸ் பிளான்ட் வாங்கி நடுறதை தவிர்க்கலாம். பொதுவாகவே நம்ம புதுசாக ரோஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஷேடில் வச்சாலும் மெதுவாக சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை கொண்டு வரும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். எஸ்பெஷலி ஒரு 40 டிகிரி, 40 கூட போக வேண்டாம், ஒரு 35, 37க்கு மேலே டெம்பரேச்சர் இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு புது பிளான்ட் இந்த 3 மாதம் வாங்கி நடுறதை தவிர்க்கலாம். மான்சூன் தொடங்கும் இல்லையா, மழை சீசன், அதோட தொடக்கத்தில் நீங்கள் புதுசாக பிளான்ட் வாங்கி நடுறது நல்லது. அண்ட் ஓல்டு பிளான்ட்ஸை வந்து அப்போ நீங்கள் பாட் ஷிஃப்ட் பண்ணுறது, ரூட் ப்ரூன் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட அப்போ பிளான் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு ஒரு ரோஸ் பிடிச்சி போயது கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் ரோஸாக பார்த்து வாங்குங்க. அதை வந்து ரீபோர்ட் பண்ணாமல் அதே பாட்லேயோ இல்லை அந்த நர்சரி கவர் இருக்கும்ல, அந்த நர்சரி பேக், கருத்த கலர் பாலி பேக், அதிலே வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். டாப் சாயில் மாற்றிட்டு அதிலே வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட பேசிக் ஃபீடெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ் சம்மரில் என்ன பண்ணுன்றதை நான் சீக்கிரமாக சொல்கிறேன். அண்ட் மான்சூன் தொடங்குகிற டைமில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா தண்ணி விடுறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற பிளான்ட், இல்லை இலைகள் இல்லாமல் ஸ்டெம்மாக மட்டும் இருக்கிற பிளான்ட், இதை வந்து கேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு வாட்டர்லாம் எவ்வளோ விடணும் அப்படின்றத அந்த பழைய வீடியோஸ்களில் நான் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இலை இல்லாமல் இருக்கிற செடி எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும்தான் விடணும். இப்போ ஒரு குச்சி மாதிரி ஒரு குச்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு 100 ml தண்ணி போதும். இல்லை உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ஆனால் ஏதோ காரணத்தால் லீவ்ஸ் எல்லாம் போயிடுச்சு, மறுபடியும் அதை வளர்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை ஒரு 1/4 லிட்டர் தண்ணி தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரோஸுகளுக்கு வந்து நீங்கள் பராமரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். ஹெல்த்தியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ரோசஸில் அந்த இலைகள் நுனி வந்து பேர்ன் ஆகும், ப்ரௌன் ஆகி, கொஞ்சமாக ப்ரௌன் ஆகலாம், இல்லை நிறைய ப்ரௌன் ஆகலாம். இதுக்கு ஹீட் மட்டும் ரீசன் இல்லை, வேறையும் காரணங்கள் இருக்குது. பட் ஹீட்னால் இது ரொம்பவே என்ன சொல்கிறது, சகஜம். பயந்துராதீங்க. என்னோடய ரோசஸில் இப்போவே சில ரோசஸில் வந்து லீஃப் டிப் பேர்ன் இருக்குது. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அதுக்கப்புறமா தண்ணி வந்து எப்போவுமே காலையில் விடுங்க. ஈவினிங் வாட்டர் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். காலையிலே வேலைக்கு போயிடுவேன், எனக்கு சாயந்தரம் தான் தண்ணி விட முடியும் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா ஃபங்கஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். ஹியூமிடிட்டி, எஸ்பெஷலி ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கிற இடங்களில் வந்து சொல்லவே வேண்டாம், பிளாக் ஸ்பாட், மில்டியூ எல்லாமே வரும். அதனால் எப்போவுமே வந்து மார்னிங் டைம் நல்ல வாட்டர் பண்ணிடுங்க. அப்புறமா இட சமயங்களில்
ஒரு 37க்கு மேலே டெம்பரேச்சர் இருக்கிற இடங்களில் உள்ளவங்க ஒரு 11 மணி, அப்புறமா ஒரு 3, 3:00 அந்த மாதிரி டைமில் வந்து இலைகளை வந்து நனைச்சி விட்டுட்டே இருக்கலாம். அப்புறமா மூட்டில் தண்ணி விடணும்னு தேவையில்லை. இலை நனைக்கும்போது கிடைக்கிற தண்ணியே போதுமானது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு சாயந்தரம் அந்த 3:30 டைம்லேயே டாப் சாயில் 1 to 2 இன்ச் வந்து காஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்படி லைட்டாக நனைச்சி விடலாம். வாட்டர் பண்ணக்கூடாது. இலை நனைக்கும்போது அப்படியே லைட்டாக ஒரு நனைச்சி விட்டால் போதும். தட் ஷுட் பி ஃபைன். இந்த இட சமயங்களில் இலை நனைக்கிறோம்ல, அப்போ உங்களுக்கு கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர் சேர்த்து ஸ்ப்ரே பண்ண முடியும்னா கொஞ்சம் ப்ளெயின் வாட்டர், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. இனி மூணாவதாக பார்த்தோன்னா பெஸ்ட் தொல்லை, பூச்சி தொல்லை தான். த்ரிப்ஸ் அப்புறம் ஸ்பைடமைட்ஸ், இந்த 2 பற்றி சொல்லவே வேண்டாம். ரிப்பீட்டடாக ரொம்பவே வந்து இந்த தாக்குதல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம பெஸ்டிசைடை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ருட்டீனாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். த்ரிப்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்பைடமைட்ஸ் அஃபெக்ட் ஆன பிளான்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பெஸ்டிசைட்ஸ் மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்தணும், எவ்வளோ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பூச்சி மருந்து பயன்படுத்தும் போது ஃபஞ்சிசைடாக இருக்கட்டும் இல்லை பெஸ்டிசைடாக இருக்கட்டும், நீங்கள் சாயந்தரம் ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப ஈவினிங், லேட் ஈவினிங் 6 மணிக்கு அப்புறமா நல்லா அந்த வெயிலோட சூடு எப்போ குறையுதோ அந்த மாதிரி ஒரு டைமில் பண்ணுங்கள். ஹியூமிடிட்டி 70%க்கு மேலே இருக்கிறவங்க வந்து லேட் ஈவினிங் அப்படின்னா 7 மணிக்கு அப்புறம்லாம் பண்ண வேண்டாம், 6:30க்கு முன்னாடி முடிச்சிருங்க. அதே இது ரொம்ப ட்ரையாக இருக்கிற இடங்கள், நீங்கள் கூகுளில் போய் ஹியூமிடிட்டி உங்கள் இடங்களில் எத்தனை பர்சன்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 70%க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் 7 மணிக்கு அப்புறமா அந்த மருந்துகள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. ஏன்னா பிளான்ட்டில் அடுத்த நாள் ஹீட்னால் பேர்ன் வர்றதை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி நம்ம பூச்சி மருந்து ஃபஞ்சிசைட்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறது நல்லது. 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 200 ml வந்து சில்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. நான் 15 லிட்டர் கேனில் எடுக்கும்போது ஒரு 4.5 லிட்டர் நல்ல கோல்டு சில்டு வாட்டர் இல்லை ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் போட்டு பயன்படுத்துறது நல்லது. 4ஆவதாக பார்த்தோன்னா டாப் சாயில் மாற்றுறது, மல்ச்சிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நீங்கள் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2 to 3 வீக்ஸ் தாண்டி மறுபடியும் ஒரு ரிஃப்ரெஷிங்காக அந்த சாயிலை மாற்றி விடலாம். இது என்னெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி லாஸ்ட் இயர் உள்ள வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். அதில் நம்ம எப்படி மிக்ஸ் ரெடி பண்ணி எப்படி மாற்றுறோம் அப்படின்றத நான் காமிச்சிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். இதை பற்றி கூடுதல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய ரோசஸ்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் மாற்றினேன். ஸோ அதனால் மறுபடியும் நான் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், மிக்ஸ் ரெடி பண்ணுறது எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி. நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். கடைசியான குறிப்பு வந்து ஃபெர்டிலைசிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? எஸ்பெஷலி ரோஸ் வளர்க்குற எல்லாருக்குமே வந்து செடியில் எப்படா பூ பூக்கும் அப்படின்னு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆன்சைட்டி எல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து பூக்க வைக்கிறது. இந்த சம்மர் சீசனில் இட்ஸ் வெரி ட்ரிக்கி. உங்ககிட்ட வந்து ஒரு 2 to 3 years ஓல்ட் ரோஸ் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பிளான்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக பூக்க விடலாம். பேசிக் ஃபெர்டிலைசிங் நம்ம நார்மலாக என்ன ருட்டீன் ஃபாலோ பண்ணுறோமோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கிற செடிகள், புதுசாக நீங்கள் நட்ட ரோஸ் செடி 2 to 3 years ஆகியும் ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாமல் வீக்காக இருக்கக்கூடிய ரோசஸ் அப்படி செடிகள் இருக்குன்னா அதில் வந்து அடுத்த 3 மாதம் கண் அடைச்சிட்டு அதோட க்ரோத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பூ கூட அதை பூக்க விடாமல் அந்த செடியை வந்து வளர்ச்சி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த சம்மர் மந்த்ஸில் வந்து இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு நீங்கள் ஃபீட் கொடுக்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாஸ்பரஸ் ரிச் ஃபெர்டிலைசர். நம்மளோட 1261 இருக்குல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள். பூக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ரோஸ் மிக்ஸ், உதாரணத்துக்கு டாப் ரோஸ், அதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை.
அதே போல் பொட்டாசியம் நைட்ரேட் 05234. பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஃபீடு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். நைட்ரஜன் பாஸ்பரஸ் இஸ் ஓகே. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட், மைக்ரோ நியூட்ரியன்ட் இது கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஹியூமேக் ரூட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணக்கூடியது அந்த 1261 NPK இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நான் இனி வர வீடியோக்குள்ளே வந்து எப்படி ஒரு ஸ்கெடியூல், ஃப்ரீக்வென்சி என்ன, வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அசஃப்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு. இந்த சமயத்தில் நீங்கள் சப்ஸ்டிடியூட்டாக சீவீட் பேஸ் பண்ண ஃபெர்டிலைசர், ஃபிஷ் எமல்ஷன், வேறு ஏதாவது ஆர்கானிக் விச் இஸ் குட் ஃபார் சாயில், நம்ம காம்போஸ்ட், நம்ம மல்ச்சிங்கில் இதெல்லாம் எப்படியுமே சேர்த்து தான் பண்ண போகிறோம். பட் ஆன் டாப் ஆஃப் தட் இஃப் யூ வாண்ட் டு டூ இட், ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடணும். நம்மளோட ஆயில் கேக் ஃபெர்டிலைசர் ஊற வச்சு கொடுப்போம் இல்லையா அது, ஸோ அந்த மாதிரி உள்ள உரங்கள்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உரங்களாக இருக்கட்டும், பெஸ்டிசைட், இந்த ஃபஞ்சிசைட்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதோட டோஸு வந்து ஓவர் ஆகி பிளான்ட்டுக்கு செட் ஆகலைன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து லீஃப் நிறைய எல்லோ ஆகி கொட்டும். ப்ளஸ் பேர்ன் கூட இலைகளில் நீங்கள் பார்க்கலாம். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஆர்கானிக் ஃபீட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதோட டெபாசிட்ஸ் மீடியாவில் அங்கங்கே இருக்கும். அப்போ அதை வெளியேற்றணும் இல்லையா, இல்லைன்னா பிளான்ட்டுக்கு தான் பாதிப்பு வரும். மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விட்டு எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும். இது முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன், எது இருந்தால் ஞாபகத்துக்கு வரல. பட் ட்ரை டு டூ தேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னும் நிறைய சம்மர் ரிலேட்டட் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye everyone.